பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நாம் இன்று பார்க்க இருப்பது குர்ஆனை சிந்திப்போம் என்கிற சீரீஸில் 2வது எபிசோட். குர்ஆனை ஆழமாக புரிந்து கொள்ள நமது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. பூமியில் மட்டும்தான் மனிதன் வாழ முடியும். குர்ஆனில் முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் கூறும்போது அவர்கள் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்துவிட்டதால் அவர்களை வானுலகிலிருந்து பூமிக்கு இறக்கியதாக கூறுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மனைவி மற்றும் அவர்களை வழிகெடுத்த ஷைத்தான் இம்மூவரையும் நோக்கி அல்லாஹ் கூறும் வசனம், நீங்கள் வெளியேறிவிடுங்கள், உங்களில் ஒருவர் மற்றவருக்கு எதிரியாகிவிடுவீர்கள். குறிப்பிட்ட காலம் வரை பூமியில்தான் உங்களுக்கு தங்கும் இடமும் வசதியும் உள்ளன என்று அல்லாஹ் கூறுகிறான். இவ்வசனத்தில் பூமியில்தான் மனிதன் வாழ முடியும் என்ற கருத்து கூறப்பட்டுள்ளது. சூரிய குடும்பத்திலுள்ள பெயர் அறியப்பட்ட 9 கோள்களிலும் அதன் துணைக்கோள்களிலும் மனிதன் வாழ முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. பூமிக்கு முன்னால் உள்ள மர்க்குரி, வீனஸ் போன்ற கோள்கள் சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் மனிதனால் தாங்கக்கூடிய வெப்பத்தைக் காட்டிலும் 12 மடங்கு அதிகமான வெப்பத்தை கொண்டுள்ளன. ஜூபிட்டர், சாட்டர்ன், உரேனஸ் போன்ற பிற கோள்கள் சூரியனை விட அதிகமான தொலைவில் உள்ளதாலும் அவற்றில் கற்பனை செய்ய முடியாத கடும் குளிர் நிலவுவதால் அங்கும் வாய்ப்பில்லை. பூமியின் துணைக்கோளான சந்திரனில் தண்ணீர் காற்று எதுவும் இல்லாததாலும் பகலில் வெப்பம் அதிகமாகவும் இரவில் குளிர் அதிகமாகவும் இருப்பதால் இங்கும் மனிதனால் வாழ இயலாது. சில விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு சென்று நிலவில் சில நாட்கள் தங்கிவிட்டு வந்திருக்கின்றனர். ஆக்சிஜனின் துணையுடன் சில நாட்கள் விண்வெளியில் அல்லது சந்திரனில் தங்குவதை வாழ்வது என்று கூறக்கூடாது. மனிதன் தாங்கிக் கொள்கின்ற அளவுக்கு வெப்பமும் குளிரும் பூமியில் மட்டுமே உள்ளது. சில கோள்களில் காணப்படும் வெப்பம் மனிதனை கரிக்கட்டையாக்கிவிடும். சில கோள்களில் காணப்படும் குளிர் மனித இரத்தத்தை உறைந்து போக செய்துவிடும். மேலும் பூமி மட்டுமே சூரியனிலிருந்து 23 டிகிரி சாய்வாக சுழல்கிறது. இதனால்தான் கோடை, குளிர், வசந்தம், இலையுதிர் காலங்கள் ஏற்படுகின்றன. மனிதன் பூமியில் மட்டும்தான் வாழ முடியும் என்பதை விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய நிலையில் எல்லா கோள்களையும் படைத்த இறைவனால் மட்டுமே பூமியில்தான் வாழ முடியும் என்று அடித்துக் கூற முடியும். இதை மக்கள் சிந்திக்க வேண்டாமா?